வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, நம்ம பிரச்சனையை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு திரியக்கூடாது. எல்லாரும் உண்மையான அக்கறையோட கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. சிலர் ஆர்வமா கேட்டு அத வேற மாதிரி வெளிய கதையா திரிப்பாங்க. இன்னும் சிலர் அதையே உனக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. உன் பிரச்சனைய நீயே மோளம் கட்டி அடிக்கிற. ரெண்டாவது, அடுத்தவங்க வாழ்க்கை பிரச்சனையில நாம தலையிடக்கூடாது. அடுத்தவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கட்டும். நம்மளோட நிம்மதி நம்ம கிட்டதான் இருக்கு. நம்மளோட எல்லை எதுன்னு தெரிஞ்சு வாழ்றதுலதான் இருக்கு. இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. தானா தன்னோட தப்ப உணராதவங்கள இந்த உலகத்துல யாராலையும் திருத்த முடியாது. நீங்க அன்பா சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம், கோவமா கூட சொல்லலாம். ஆனா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு ஒரு சொல் இருக்கு. அப்படிப்பட்டவங்கள மாத்த முயற்சி பண்றது கல்லு கிட்ட போய் கதை சொல்றதுக்கு சமம். அதே போல உன்னோட பக்கம் நியாயமே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கோவப்பட்டு உன் நிதானத்தை மட்டும் விட்றாத. ஏன்னா